இது அகில இந்திய இஷ்யூவாக மாறியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய திமுக கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை 3ஆம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதியளித்ததாக சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் மோடி ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது. ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது. ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. ஆகவே நல்ல முடிவு வரும். கடந்த முறையெல்லாம் வேறு, இப்ப பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக மாற்றங்கள் வரும். தமிழகத்தில் இருந்து வலுவான எதிர்ப்பு இப்ப நாடு முழுவதும் இருக்கு. வலுவான எதிர்ப்புனால மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தால் வரணும், சர்வாதிகாரமா நடந்தால் வராது. நடிகர் விஜய் வந்து மாநில உரிமைக்கு எதிரானது சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்தில் நான் தான் சொல்லிட்டேன், நன்றி சொல்லிட்டேன். திருப்பி அவரே எங்க கூப்பிடுறீங்க? ஒரு வாட்டி நன்றி சொன்னா போதும், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் நீட்டோடைய எதிர்ப்பு தொடர்ந்து இருந்தாலும் இப்போ மற்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை தமிழ்நாட்டில் என்ன காரணம்? தமிழ்நாட்டில் தான் நாங்க தான் தீவிரமா இருக்கிறோம். எங்க நாங்க ஆளுங்கட்சியே நாங்க பண்றோம். கவர்மெண்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுக்குங்க? இருங்க, எங்க தீவிரம் இல்லை. ஒரு அரசாங்கமே செய்யற போது எல்லா பொறுப்பும் நாங்க ஏத்துக்கிறதுனால மக்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அங்க அரசாங்கம் ஏற்காதனால அவங்க வாழ்படுறாங்க. நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றமே நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு முறையீடு சரியான நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் விமர்சிப்பதோ கருத்து சொல்வதோ ஒரே வக்கீல் சரி. நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாம கல்வியையும் மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு சொல்லி விஜய் வலியுறுத்திருக்காரு. வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ் ஆன் தி லைன். இதெல்லாம் கேட்கறீங்க. இந்த 167 கோடி ரூபாய் சுங்கச்சாவடியில் மாட்டி இருக்குது பணம். அதை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்களே சொல்லிருங்க. ஏங்க 167 கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உண்டு. மோடியோட படம் வந்திருக்குது, நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்குது, அண்ணாமலையோட படம் வந்திருக்குது, எடப்பாடியோட படம் வந்திருக்குது. ஒரே ஒரு படம் ஒரு சாராய வியாபாரோட வந்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் சொல்லாம மோடிக்கு அந்த 67 கோடிக்கும் 167 கோடிக்கும் தொடர்பு இருக்குதுன்ட்டு